அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதவி கிட்ட மாதவி போய் பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி நந்தினி சூர்யா மட்டும் இருந்தாங்க, அவங்களே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ சூர்யா சுரேகாவையும் கூட சேர்த்துக்கிட்டான். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் வந்தால் உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மாதவி கிட்ட சொல்கிறாங்க. உடனே மாதவி சொல்கிறாங்க, இப்போ நந்தினி சூர்யா கிட்டேருந்து சுரேகாவை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாதவி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, அது ஃபுல்லாக முடிஞ்சதும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் சுரேகா நந்தினி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் இது, இதை தனியாக வாஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் எதுவும் கரெல்லாம் படாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் நந்தினி சுரேகாவோட ட்ரெஸ்ஸை மட்டும் தனியாக வாஷிங் மிஷினில் போடுறாங்க. அவங்க போட்டுட்டு வேறு வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதை மாதங்கியும் மாதவியும் மறைஞ்சு நின்று பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் ரூமுக்கு போய் யோசிக்கிறாங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், இதை வச்சு நந்தினிக்கும் சுரேகாக்கும் எப்படியாவது சண்டை வர வச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ மாதங்கி அங்கே பிரிண்டருக்காக இங்கு வாங்கி வச்சுருக்காங்க. அதை பார்த்த மாதவி கிட்ட சொல்கிறாங்க, இந்த இங்க் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ்ஸில் கொட்டிட்டா கரையாயிடும், அதனால சுரேகா டென்ஷன் ஆகி நந்தினி கிட்ட சண்டை போட்டுருவா அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மாதவி நினச்ச மாதிரியே இங்கை மிஷினில் ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கே வர நந்தினி துணியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் கரையாயிட்டுருக்கு. அதை போய் கல்யாணத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நந்தினியும் கல்யாணமும் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே சுந்தரவள்ளி வந்துடுறாங்க. இது சுரேகாவோட ட்ரெஸ் ஆச்சு, ஏன் கரையாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடந்ததெல்லாம் நந்தினி சொல்கிறாங்க. உடனே சுந்தரவள்ளி கல்யாணத்துக்கிட்ட போய் சுரேகாவை கூட்டிகிட்டு வா, அவள் வந்து பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் சுரேகாவுக்கும் நந்தினிக்கும் சண்டை வருமா, இல்லை மாதவி தான் இந்த ட்ரெஸ்ஸில் இங்கு கொட்டினதுன்னு சுரேகா எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.